அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து
தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வந்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பாட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுருவ பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுருவ பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சப்பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொம்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே பெயரில் வல்லவரான ஆண்டவர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொம்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ,
ஆண்டவர் இவரே, ஆண்டவர் இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 31 துவங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க புனித அந்தோனியாரின் பக்தர்களே, இந்த புனித திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் ஒரு சில தருணங்களில் நம்பிக்கை கூட அபத்தமாக தெரிகிறது. நம்பிக்கை அபத்தமாக தெரிகிறது. சாமுவேலின் தாய் அன்னா இறைவனுடைய பிரசன்னத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற போது அங்கிருப்பவருக்கு அவர் ஏதோ குடிபோதையிலே மதி எழுந்திருப்பதாக தெரிகிறது. இறைவாக்கினர்களுடைய செயல்களும் அடையாளம் மிகுந்த அவர்களுடைய போதனையும் அதை கேட்கிற மக்களுக்கு ஏதோ மதி இழந்தவனுடைய பிதற்றலாக தெரிகிறது. எசேக்கியேலுடைய நடவடிக்கைகள், எசாயாவினுடைய நிர்வாணம், எரேமியா இறை மக்களுக்கு கொடுத்த இறைவனின் அடையாளங்கள், இவை அனைத்தையும் காண்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் இது மதி இழந்தவருடைய செயல், சொல் என்று படுகிறது. தூய் ஆவி சீடர்கள் மீது நிறைவாக பொழியப்படுகிற போது பல மொழிகளில் சீடர்கள் பேசுகிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் மதுபோதையில் மதி இழந்திருக்கிறார்கள். விவிலியத்தில் பல இடங்களில் நம்பிக்கை கூட
அபத்தமாக தெரிகிறது. இந்த வரிசையில் இன்றைய 2 வாசகங்களும் மதி மயங்கி இருக்கிற புனித அபத்தத்தை நம் கண்முன்பாக நிறுத்துகிறது. 2 மதி இழந்தவர்களை இன்றைய வாசகங்களிலே நாம் சந்திக்கிறோம். ஒருவர் தெருவில் நடனமாடுகிற ஒரு நாட்டின் அரசர், இன்னொருவர் குழப்பங்களால் சூழப்பட்டிருந்த இறைமகனாகிய மெசியா. இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பேழை எருசலேம் வாயில் வழியாக எடுத்து வரப்படுகிற போது நடனமாடுகிறார். ஆனந்த மிகுதியில், மகிழ்ச்சியின் நிறைவில் தன்னுடைய ஆராதனையை நடனமாக கடவுள் முன் படைக்கிறார். தாவீது ஒன்றும் நம்பிக்கைக்கு புதியவர் அல்ல. ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கிற போதே தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இறைவனால். மிகச்சிறந்த போர் வீரர், அரசர், அரசியல் தந்திரசாலி. அவருக்கும் நெறிமுறைகள் தெரியும். ஒரு அரசன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கண்ணியம் அவருக்கு புரியும். இருந்த போதிலும் இறைவனின் உடன்படிக்கை பேழை எருசலேமிற்குள் நுழைகிற போது தன் முழு ஆற்றலோடு தாவீது தெருவில் நடனமாடுகிறார். இது வெறும் சடங்கோ ரீதியோ அல்லது அடையாளமோ அல்ல, உடல் ரீதியான வழிபாடு. அரசருக்கும் பணியாளருக்கும், அதிகாரத்திற்கும் ஆராதனைக்கும், கண்ணியத்திற்கும் பக்திக்கும் இடையிலான எல்லைகள் மறையும் வரை தாவீது நடனமாடுகிறார். அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீது நடனமாடுவதை ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு, இஸ்ரேலின் அரசர் இன்று ஒரு பொதுமகன் போல தன்னை வெளிப்படுத்தி எவ்வளவு மாண்புடன் விளங்கினார், ஏளனம் செய்கிறார். அவளை புண்படுத்தியது சிலை வழிபாடோ அநீதியோ அல்ல, மாறாக கட்டுக்கு அடங்காத, கட்டுகளை மீறுகிற தாவீதுடைய வழிபாடு. மதி இழந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலட்டுவது போல இஸ்ரேலின் அரசர் தன் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தன் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே. மீகாள் பழி சுமத்துகிறார். அதற்கு தாவீதுடைய மறுமொழி எவ்வாறாக இருக்கிறது? ஆண்டவருடைய மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மறுமொழி சொல்கிறார். மதிமயங்கியவர் என்று குற்றம் சுமத்தப்பட்ட தாவீது தன்னுடைய நடனத்தில், வழிபாட்டில் பெருமை கொள்கிறார். இறை பிரசன்னத்தில் கட்டுக்கடங்காத தாவீதின் வழிபாடு. இன்றைய நற்செய்தியில துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுனுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டு இயேசுவை வர சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். எதற்காக? மார்க்கு நற்செய்தியின் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்தால் நமக்கு தெரியும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எதற்காக இயேசு பொதுப்பணியில் இருக்கிற போது தாயும் அவருடைய குடும்பமும் அவரை தேடி வந்திருக்கிறார்கள்? இயேசு ஒரு வீட்டிற்குள் செல்லுகிறார். அவரை சூழ்ந்து ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த மக்கள் கூட்டம் கூடியதால் அவருக்கு உணவு அருந்த கூட நேரமில்லை. அவருடைய உறவினர்களும் கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் என்கிறார் மார்க் நற்செய்தியாளர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். இயேசுவை மதிமயங்கியவர் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? மக்கள் கூட்டத்தின் நெருக்கத்தில், இடமே இல்லாத தருணத்தில்
அமைதியின்மையில், சத்தத்தில், உண்ண உணவும் இல்லாமல், நேரமும் இல்லாமல் இயேசு தன்னை தேடி வருபவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தடையின்றி நலமளிக்கிறார், அனுமதியின்றி மன்னிக்கின்றார், தகுதியற்றவர்களை வரவேற்கின்றார். தற்காப்பு எதையும் அவர் தேடிக்கொள்ளவில்லை. இயேசு அறிவார்ந்த சமய கோட்பாடுகளுக்குள் அடங்க மறுக்கிறார். சுதந்திரமானவர் அவர். எளியவர்களுக்கு மிக அருகில் இருப்பவர் அவர். அளவற்ற இரக்கம் கொண்டிருப்பவர் அவர். எனவே பிறருக்கு அவர் மதிமயங்கியவராக தெரிகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆடுகிற அரசனையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மெசியாவையும் இணைக்கிற இந்த மதிமயக்கம் எது? அது இறைவனின் அருகாமையினால், இறைவனுடைய பிரசன்னத்தினால் ஏற்படுகிற மதிமயக்கம். எனவே தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இது புனித மதிமயக்கம். இறைவன் அருகில் இருக்கிற போது கட்டுப்பாடுகள் தேவையற்றதாக்கி விடுகிறது. அன்பு அளவுக்கு அதிகமாக வெளிப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சமயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்று நமக்கு மதிப்பு, கண்ணியம் என்று போதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் நம்மை உண்மையில் ஆன்மீக வாழ்க்கையில் சுதந்திரம் உள்ளவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறதா? இறை பிரசன்னத்திலே இறைவனுடைய வழிகாட்டுதலில் நாம் வாழ்கிறோமே, நம்முடைய வாழ்வு வழிபாடாக மாறுகிறதா? நம் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்முடைய முதல் வாசகம் நம்மை அழைக்கிறது. இறை பிரசன்னத்தில் அவருடைய அன்பை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்கிற போது இறைவனுடைய திருவுளமே நம்முடைய வாழ்வை வழி நடத்துகிற, நம் வாழ்வை நிர்ணயிக்கிற அளவுகோலாக மாறுகின்றது. இன்றைக்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எவ்வாறு பார்க்கிறார்கள், என் குடும்பத்தினர் என்னை எவ்வாறு பார்க்கிறார்கள், என் பணித்தளத்தில் என்னை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்று கவலைப்படுகிற நாம், பிறர் நம்மை எவ்வாறு காண்கிறார்கள் என்பதை விட நாம் நம்முடைய வழிபாட்டில், நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் இறைவன் முன்பாக எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று கட்டுப்பாடுகளை மீறிய, எல்லைகளை தாண்டுகிற அன்பை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். இன்று நம்முடைய சமூகத்திற்கு மடமை என்று படுகிற நீதியை நாம் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு எதிர்கொள்கிற வன்முறைகள், பிரிவினைகள், இதுவே சமய வாழ்வினுடைய, சமூக வாழ்வினுடைய அளவுகோல் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அதை மீறியவர்களாக, இந்த எல்லைகளை தாண்டுபவர்களாக, உண்மையான சுதந்திரத்தின் மக்களாக, தாவீதை போல எல்லைகளை தாண்டுகிற இறைமகனாக அவரை போல வாழ நாம அழைக்கப்படுகின்றோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம்முடைய பிரசன்னத்தில் உண்மையான மகிழ்ச்சியை நடனமாக வெளிப்படுத்திய தாவீதை போல தன்னை சூழ்ந்திருந்த கூட்டம் அவரை நெருக்கிய போதும், அவர் மதிமயங்கியவர் என்று தோன்றுகிற போதும், தன்னை சூழ்ந்து இருப்பவர்களை பார்த்து இவரே என் தாயும் சகோதரர்களும் ஆவார், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் என்று சொன்ன இறை மெசியாவை போல எல்லைகளை தாண்டிய, கட்டமைப்புகளை தாண்டிய உண்மையான அன்பையும் வழிபாட்டையும் எங்கள் வாழ்வாக்க அருள் தாரும். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை, ஜெபங்களை புனித அந்தோனியார் வழியாக நம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம்.
உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான அன்பு இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் உமது குரலுக்கு செவிசாய்த்து சுதந்திரம் அடையச் செய்யும் உண்மையை நோக்கி மந்தையாம் இத்திரு அவையை திறம்பட நடத்திட தேவையான வரங்களை அருள் மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன்னலமற்ற இறைவனே, நீர் எவ்வாறு தன்னலமில்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மையே அர்ப்பணித்தீரோ அவ்வாறே இந்நாட்டை ஆளும் தலைவர்களும் தன்னலம் விடுத்து நாட்டு மக்களுக்காக பொது நலத்தோடு தொண்டாற்ற வேண்டிய நல்ல மனம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயங்கள் அகற்றி எம்மை அன்புறவில் ஒன்று சேர்க்கும் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆனால் இன்று தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒன்றிணைத்து ஒற்றுமையிலும் அன்பிலும் மன்னிப்பிலும் என்றும் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா, குடும்ப பொறுப்புகளில் ஆரம்பித்து அரசியல், மதம், சமுதாயம் என்று பல துறைகளிலும் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் அதிகாரம் என்பதை சரியான கண்ணோட்டத்தில் அறிந்து அதன்படி பிறருடன் உன்னத பண்புடன் நடந்திட தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி என்னும் இலக்கில் எம்மை வழிநடத்தும் இறைவா, நாங்கள் வாழும் இந்த நவீன உலகில் இளைஞர்கள் சந்திக்கும் எண்ணற்ற துன்பங்கள், சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து தமது வெற்றி இலக்கான இயேசுவை தேடி வரவும் தங்கள் பெற்றோர்களுக்கும் நற்பெயர் பெற்றுத்தரவும் தூய வாழ்வு வாழ்ந்திட அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துபடியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும்
உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரை, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொண்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமக திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக வரும் எந்தன் இறைவா, விருந்தாக வரும் எந்தன் இறைவா, அரும்பருந்தாக என்னில் வந்து குணம்தா. பெரும்பாரும் சுமப்போரே வாரும், பெரும்பாரம் சுமப்போரே வாரும் என்ற பரிவான குரல் கேட்டு வந்தே. ஆசைகள் தேவைகள் ஆயிரம் கூப்பிட ஓடுகிறேன், என் ஆதரவெங்கே ஆறுதலெங்கே தேடுகிறேன். ஆசைகள் தேவைகள் ஆயிரம் கூப்பிட ஓடுகிறேன், என் ஆதரவெங்கே ஆறுதலெங்கே தேடுகிறேன். விருந்தாக வரும் எந்தன் இறைவா, அரும்பருந்தாக என்னில் வந்து குணம்தா. பாலை நீளத்தில் வாடிய மாந்து பசியார உணவூட்டி துயர் தீர்க்கவா. பாலை நீளத்தில் வாடிய மாந்து பசியார உணவூட்டி துயர் தீர்த்தவா. நீ தரும் நிலையான உணவு நீ தரும் நிலையான உணவு, அதை உண்டாலே பல்வேறு பசிதாகம் போக்கும். ஆசைகள் தேவைகள் ஆயிரம் கூப்பிட ஓடுகிறேன், என் ஆதரவெங்கே ஆறுதலெங்கே தேடுகிறேன். ஆசைகள் தேவைகள் ஆயிரம் கூப்பிட ஓடுகிறேன், என் ஆதரவெங்கே ஆறுதலெங்கே தேடுகிறேன். விருந்தாக வரும் எந்தன் இறைவா, அருமருந்தாக என்னில் வந்து குணம்தா. கிறிஸ்துவே ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும்.
கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுக்கொள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.